Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 10 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோ. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நவராத்திரி விரதத்தை பத்தியும் கேட்டிருந்தீங்க. நவராத்திரி விரதம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க. நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து சாப்பிட்டுக்கிறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூண்டு சேர்க்கவே மாட்டாங்க. அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்குமே ஃப்ரூட்ஸ், அப்புறம் வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் மக்கானாவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அது இல்லாட்டா அப்புறம் பாதாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நார்மலான உப்பு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. சோ பால் வந்து காய்ச்சி குடிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு இதுலதான் இருக்கும். ஃபுட்டே எடுத்துக்க மாட்டாங்க. நைட் டின்னர் அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இது இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு அது வந்து அது மேல ஏதாவது அந்த கருப்பு உப்பு தூவி சாப்பிடுறது, இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிட்டு சாப்பிடுறது. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாபுதானான்னு சொல்ற ஜவ்வரிசியை வந்து பாத்தீங்கன்னா கிச்சடி மாதிரி பண்றது. அந்த கிச்சடியிலயுமே பூண்டு எல்லாம் சேர்க்கக்கூடாது, அதுக்குன்னு வேற மசாலா எல்லாம் சேர்க்கக்கூடாது. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், பட் பச்சை மிளகா சேர்க்கலாம். அந்த மாதிரி அதுவும் யூனிக்கா செய்யணும். ஸோ இன்னைக்கு அதுதான் ஹஸ்பண்ட்க்கு நான் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணி குடிச்சுக்கலாம். மற்றபடி இப்படியேதான் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஒரு விரதம் தான். ஃப்ரூட்ஸ்லேயே இருக்கணும். ஸோ அதுவுமே லிமிட்டடா தான் எடுத்துக்கணும், ரொம்ப வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதை நைட்டு டின்னருமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 9 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க. ஒரு சிலர் வந்து நாள் அப்புறம் கடைசி நாள் அந்த மாதிரியும் இருப்பாங்க இங்க உள்ளவங்க. இங்க வந்து நம்ம ஊரை விட இங்க நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பா வந்து பண்ணுவாங்க. இந்த எண்டுல வந்து பாத்தீங்கன்னா ராவணனை எரிக்கிறதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். அப்புறம் இங்க மேளாலாம் கூட போடுவாங்க. அந்த மேளாவுக்கும் போகணும்னு தான் இருக்கும். நல்லா இருக்கும் இங்க. சோ அது போகும்போது அங்க டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த ஸ்டோரி வந்து நவராத்திரி பத்தின ஸ்டோரிஸ் இருக்கும், இந்த பழங்கால கதை, அது எல்லாமே வந்து அந்த நம்ம ஊர்ல நாடகம் சொல்லுவோம்ல, அது மாதிரி இங்க நடக்கும். அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த நவராத்திரி எல்லாம் ரொம்ப பயங்கரமா வந்து பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல கொலுலாம் வைப்பாங்கல்ல, இங்க கொலுலாம் வைக்க மாட்டாங்க. வீட்டுல வந்து தேங்காய் அந்த கலசம் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம கோதுமையை வந்து முளைப்பாரி மாதிரி வந்து பண்ணுவாங்க. நம்ம டே 1ல போட்டாச்சு, இது டே 9ல வந்து அது வந்து வளர்ந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் அந்த அணையா விளக்கு வந்து வைக்கிறது, 9 நாளும் எண்ணெய் ஊத்திட்டே இருக்கணும் கரெக்டா பார்த்து. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்க. என் ஹஸ்பண்ட் இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அது வந்து அவர் வந்து ரெகுலரா அப்பப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் விரதம்ன்றது பொதுவாகவே நல்ல ஒரு விஷயம். அது யாரோட கல்ச்சரா இருந்தா என்ன, அது அப்படியே வந்து நம்ம நல்ல விஷயத்த என்ன யாருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். நான் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிறாங்க. நான் வந்து என்னையும் வந்து இருக்கிறாருன்னு கேட்டாங்க, நான் இருந்திருப்பேன். பட் நான் இப்போ டயட் வந்து உங்களுக்கு 30 days weight loss challenge வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அதுல வந்து நான் அப்படி இருந்தேன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க மட்டும் இருங்கப்பான்னு சொல்லிட்டேன். நாங்க அதனால கொஞ்சமா வந்து எங்களுக்கு மட்டும் தேவையானது சிம்பிள் ரெசிபிஸா வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா அவரு சாப்பிடலாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால அப்படின்னு செய்யாமலாம் இல்லை, நார்மலா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி நாங்க வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதுதாங்க நவராத்திரி. ஸோ அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ் நிறைய டீட்டெயில்டான இங்க டெய்லியில எப்படி எல்லாம் பண்றாங்க, வெளியில போகும், அப்ப போகும்போது உங்களுக்கு ஷேர் பண்றேன், சரிங்களா. அதுக்கப்புறம் சேமியா ரெசிபி போடுங்க, இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து பண்ணதுன்னு அதை ஷூட் பண்ணது இருக்குதுங்க. நாளைக்கு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஷார்ட்ஸ்ல. இதுல வந்து போட்டுட்டேன், லாங் வீடியோல ஆல்ரெடி போட்டுட்டேன், நாளைக்கு ஷார்ட்ஸ்ல போடுறேன் கண்டிப்பா, சரிங்களா. அப்புறம் பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடி ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல காம்போவா இருக்கு உங்களோடது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நாங்க நார்மலா இருக்கிறத அன்னைக்கு வந்து கேமரால ஷூட் பண்ணி காமிச்சது. சம்டைம்ஸ் திடீர்னு தோணும் பாட்டு போட்டுட்டு வேலை பார்ப்போம், அப்படியே டான்ஸ் இங்கிட்டு ஒரு ஆளாடுறது அங்கிட்டு ஒரு ஆளாடுறது, அது வந்து நார்மலா டேஸ்ல நடக்கும். ஸோ அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணி போட்டேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல எல்லாருமே நம்மளோட வீடியோ பாக்குறாங்க. ஸோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணதோட அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன பேக் பண்ணேன் அப்படின்றது வீடியோ போடுவேன் முன்னாடி. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள நுழைஞ்சோடனே என்னடா இட்லியா சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா
கேட்பாங்க ஆபீஸ்ல உள்ளவங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி போடல, இல்ல நம்ம வேற மாதிரி லைஃப் ஸ்டைல்ல மாத்தியாச்சு இப்போ வீடியோஸ் மறுநாள் அந்த மாதிரி வர்ற மாதிரி. சோ அதை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஸ்கூல் ஆபீஸ்ல வந்து சில பேர் கேலி பண்ணுவாங்க சில விஷயங்கள், என்னடா வேலை பாக்குற எதையுமே காதுல வைக்க மாட்டாருங்க. நமக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்றது மட்டும் பாப்பாரு. சில டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேலை பாக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து போடுவல, ரெசிபி ஏதாவது செய்யறாரு சொல்லிட்டு. அப்ப நான் கேட்பேன் அவர்கிட்ட, என்னப்பா அது ஆபீஸ்ல எல்லாரும் வீடியோ பாக்குறாங்கன்னு சொல்றீங்க, ஏதாவது சொல்லுவாங்களா, அவங்க நக்கல் பண்ணுவாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுமா. சோ அதனால நான் கேட்பேன். அதெல்லாம் சொன்னா நான் அதெல்லாம் காதுல வாங்கிக்க மாட்டேன், நான் என் ஃபேமிலியோட நல்லா இருக்கேன், என் ஃபேமிலிக்கு அது பண்றேன், நீ அதெல்லாம் இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கும் உண்மையாவே. ஏன்னா நமக்கு இப்போ சில பேர் வந்து வரவே மாட்டாங்க வீடியோஸ்க்கு, உங்களுக்கே தெரியும். ஒரு சிலர் வர்றவங்களும் இருப்பாங்க, ஆனா இவர் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. அதனால நமக்கு வந்து அப்பப்போ அதனாலதான் எடுத்து போடுவேன் நானு. மேக்சிமம் வெயிட் லாஸ் வீடியோன்றதுனால அது ஓரியன்டாக போயிடுது, என்ன சார்ந்தே இருக்குதா, நான் தான் பண்ணணும், அதனால அப்படியே போயிடுது. இல்லைன்னா இன்னும் போடலாம், கண்டிப்பா நான் அடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்க வந்து டெல்லியில எந்த ஏரியால இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. வசந்த் விஹார்ல இருக்கோம் சிஸ்டர், அதாவது முருகன் கோயிலுக்கு பக்கத்துல. டெல்லியில நம்ம தமிழ் முருகன் கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கோம். இங்க நாங்க சுத்தி இருக்கிற ஏரியால சூப்பரா நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க, அந்த ஏரியால தான் இருக்கோம் நாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது இந்த ஏரியால தான், இப்ப நாங்க வந்துட்டோம். ஆனா அம்மாச்சி வந்து சொல்லுவாங்க, இன்டர்வியூல ஒர்க் பண்றதுனால கோட்ரஸ் தானே நம்ம இருக்கிறோம், வீடு மாத்திட்டே இருப்பாங்க, சுத்தி சுத்தி சுத்தி. ஃபார்ம் ஹவுஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்ததுங்க, கல்யாணம் பண்ணி வந்து போல செம்மையா இருக்கும். சோ இப்ப வந்து இந்த ஏரியாவுக்கு ஹஸ்பண்ட் பிறந்த ஏரியாவுக்கே வந்துட்டோம் அந்த மாதிரி. சோ அதனாலதான் வசந்த் விஹார்ல இருக்கோம் சிஸ்டர். அதுக்கப்புறம் பிரேமா அம்மா சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி சொன்னது ரொம்ப நல்லது, சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப நீ அழைச்சிட்டமா, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இதே மெயின்டைன் பண்ணிப்போன்னு பாத்துட்டு இருக்கேன்மா, அதனாலதான் இதுக்கு மேல எல்லாம் குறைக்க மாட்டேன். நிறைய சிஸ்டர் நீங்க ஏன் வெயிட் குறைக்கிறீங்கன்னு நிறைய பேரும் கேட்டுட்டுதான் இருக்கீங்க. நான் குறைக்கலங்க, உங்களுக்கு ஐடியாஸ் தான் கொடுக்குறேன் சரிங்களா. அதனால நான் வந்து ஹெல்த்தியா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதான் சரிங்களா. அதனாலதான் என்னோட வெயிட்ல வந்து சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன். ஆனந்தி தையலகம்னு ஒரு சிஸ்டர் ஒரு ஐடி வருவாங்க, அவங்களோட அம்மா இறந்துட்டதா சொல்லி போட்டிருந்தாங்க. இது எதற்கான காரணம், அவங்க இறந்ததுக்கான அவங்க கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சாம். ஒரு விஷயம் அவங்க என்னன்னா, அவங்கள பத்தி அவங்க கண்டுக்கிறவே மாட்டாங்களா, அவங்கள செல்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டாங்களாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களை பாக்குறது அதுல கவனம் செலுத்துவாங்க, அவங்க தன்னைத்தானே வந்து பாத்துக்க மாட்டாங்க. எல்லா தாய்களுக்கும் உள்ள ஒரு விஷயம். ஆனா நிறைய பெண்கள் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கிறாங்க, பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாதவங்களும் இருக்காங்க. சோ அந்த மாதிரி அம்மா வந்து அவங்கள பத்தி யோசிக்காம பிள்ளைங்களை பத்தி யோசிச்சு, இப்ப அவங்களோட உடம்பு 58 வயசும் என்னதான் 55 வயசு தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான வயசுல அவங்க வந்து இறந்திருக்காங்க. எனக்கு அதை கேட்டதுமே ரொம்ப இதுவா இருந்தது சிஸ்டர். கவலைப்படாதீங்க சிஸ்டர், அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க சரிங்களா. ஆனா உங்க எல்லாருக்குமே கமெண்ட்ல சொல்லியிருந்தது என்னன்னா, உங்க செல்ஃப் லவ் வச்சுக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சோ அது எல்லாருக்குமே உண்மையாவே நானுமே ஒரு செல்ஃப் கேர் இல்லாத பர்சன் தான். பட் இனிமே ஒரு 30 தொட்டுட்டோம், இனிமே நம்மளுக்கான ஒரு விஷயங்கள், இப்ப நான் எனக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணின ஒரு விஷயம் தான். ஏன்னா வெயிட்டை கம்மி பண்ணி நான் ஒரு ஆரோக்கியமா இருக்கிறது உண்மையாவே அது பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், மத்த செல்ஃப் கேர்ஸ் பண்ணிக்க மாட்டேன், இது முடி இப்படி பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பட் வந்து ஹெல்த்துக்காவது நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் எல்லாருமே. சோ அதனால உண்மையாவே அது அவங்க சொல்லியிருந்தாங்க, வருத்தத்தோட சொல்லியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க சிஸ்டர், அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க. இந்த தவிர நம்ம யாருமே பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த குடும்பத்துல நல்லா இருந்தாதான் அவங்க மத்த எல்லாருமே நல்லா இருக்க முடியும். சோ அதனால நம்ம உடம்பையும் நம்ம பாத்துக்கணும், நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அடுத்தவங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. யோசிச்சுட்டு இருக்க முடியாதுன்னா அடுத்தவங்களுக்கு செய்யணும், ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கும் பாத்துக்கணும். நம்ம நல்லா இருந்தா அவங்களையும் பார்க்க முடியும் நம்ம. சோ அதான் சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர். உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது சிஸ்டர். நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப உங்க சூழ்நிலை எனக்கு வந்து புரியுது சிஸ்டர். என்ன பண்றது சிஸ்டர், நம்ம கையில எதுவுமே இல்லை. சோ நம்ம குழந்தைங்க, நம்ம கூட இருக்கவங்கள நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்க வேண்டியதா சிஸ்டர். நம்மளை சுத்தி எங்கேயாவது இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க சரிங்களா, கவலைப்படாதீங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய எல்லாருமே தண்ணி குடிங்க. 3 to 4 liters கண்டிப்பா தண்ணி குடிங்க. புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கோங்க. நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் குறையல ஏறுது அப்படின்லாம் நீங்க இது பண்ணாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்றீங்களான்னு 1 to 2-3 times நீங்களே உங்களை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க. அப்புறம் வந்து என்னால வந்து ஃபாலோ பண்ண முடியல சிஸ்டர், காலைல இருந்து மதியம் வரைக்கும் பண்றேன், அதுக்கப்புறம் சீட் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அப்படி கிடையாதுங்க சிஸ்டர்ஸ். நம்ம கையில தான் எதுவுமே இருக்குது. கரெக்டான உணவை கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்து வராது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாவே சாப்பிடுங்க. அதாவது ஹெல்தியா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட தப்பு கிடையாது. ஆனா டேஸ்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணும். ஸோ அதுதான். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். 59.40 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து போடுறேன். இன்ஸ்டன்ட் காஃபி போடுறேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணி வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும். ஸோ குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வெண்பொங்கல் தான் வந்து பண்ண போறேன். சம்பா ரவை தான். சரிங்களா? ஸோ அது வந்து எடுத்துட்டு அதுல வந்து ஒரு அரை பங்காளுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு நம்ம நல்லா வந்து இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க மில்லட்ஸ்லயும் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு இது ஃபேவரேட்டாவே ஆயிடுச்சுங்க. நான் அரிசிலேயே பண்றதுல நார்மலா இருந்தா கூட இப்படியே பண்ணிடுறது. நல்லா வாஷ் பண்ணிட்டு 1க்கு 2 மடங்கு தண்ணி வந்து வச்சுட்டு உங்களுக்கு தேவை பார்த்துக்கோங்க உங்களோட ரவையை பொறுத்து. மிளகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து தேங்காய் சட்னிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாத்தையுமே வந்து துருவி அதை உடச்சி எடுத்துட்டு இருந்தேன். இந்த பொட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கடலையை வாங்கவும் அதை வந்து உரிச்சிட்டு இருந்தேங்க தோல் எடுத்து. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதே வாங்கிடுறது, ஏன்னா இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகுதுன்ட்டு தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபியும் சைடில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து டக்குன்னு சட்னி அரைச்சிடலான்ட்டு. தேங்காய் சட்னி எப்படி சிஸ்டர் அரைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. டீட்டெயிலாக சொல்லுங்கன்ட்டு. தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கூடவே பொட்டுக்கடலை, உப்பு வந்து சேர்த்து இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குறக்குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான் இந்த தேங்காய் சட்னிக்கு. அது சிவப்பு கலரும் பச்சை மிளகா தான் அது அந்த மாதிரி கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குது. கடைசி ஒரு தாளிப்பு மட்டும் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. மேலே வந்து அப்படியே நெய் வந்து ஊற்றி நான் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே கம்மியாக வெயிட் லாஸில் இருக்கனால. இதுவே நீங்கள் வந்து நார்மலாக பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் நெய் நல்லாவே சேர்த்து இது பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுடுதண்ணியை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. கோதுமை ரவை வெண்பொங்கல். அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மெயின்டெனிங் தான். ஸோ அதனால் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். என்னோட சின்ன வாண்டு என் கூட சேர்ந்து நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தான். இங்கே பாருங்களேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ்க்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. கையில் ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து தூக்கி மாட்டிக்கிறான் பாருங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணிட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிட்றதுக்காக மாடிக்கு வந்துட்டேன். சரி கையோட துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து மாடியில் இருக்க ரூமில் தான் சாமி ரூம் இருக்கு இல்லையா. ஸோ சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு நவராத்திரியோட 3வது நாள் ரொம்ப சிறப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். கோதுமை ரவை வெண்பொங்கல் பாருங்களேன், ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு காலையில் வேலையை வந்து முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி ஆக போச்சு. அது அந்த டயத்தில் அம்மாச்சிக்கு எப்போவுமே டீ காஃபி கொடுப்போம் இல்லையா. ஸோ வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் சரின்னு லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி குக்கரில் வந்து சாதமும் வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு அரிசியை களைஞ்சி உடனே வச்சு விட்டேன். ஊரெல்லாம் வைக்கல. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மண்டி தான் வந்து பண்ண போகிறேன், செட்டிநாடு ஸ்டைல். அதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாமே ஒரு எண்ணெயில் வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, எப்போ போல உப்பு வந்து சேர்த்து நம்ம வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கலாம்.
ஸோ ஒரு சிம்பிள் ரெசிபி தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து பல காய்கள் வந்து சேர்க்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து வெண்டைக்காவும் கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்களா, சீனி வரங்கான்னு சொல்றது, அந்த காய் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், இந்த மாதிரி சேர்க்கலாம் சரிங்களா, கலப்பு காய்கள். அப்புறம் கொண்டைக்கடலை, மொச்சப்பயிறு அந்த மாதிரி பயிரையும் இதில் வந்து சேர்க்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். இங்கே வந்து குக்கர் விசிலும் வந்துருச்சு. காய் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா சுள்ள வதக்கி விட்டுட்டு புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கு சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு சைடில் வந்து எல்லா கல்யாண விருந்துகள் எல்லாத்துலேயுமே இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் வெஜிடேரியனில். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவினா சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணால் சாதமும் ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து நல்லா மோர் சோறு மாதிரி வச்சு இது வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட லஞ்ச் டைம் ஆயிடுச்சு இல்லையா. நேற்று நம்ம வந்து பாசிப்பருப்பு தோசைக்கு வந்து மாவு அரைச்சோம் இல்லையா, நைட்டு ஊற்றுனது போக ஒரு 2 தோசைக்கு மாவு மிச்சம் இருந்தது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக வந்து கிறிஸ்பியாக எண்ணெயே போடாமல் நான் வந்து ஒரு சுட்டு எடுத்துக்கிட்டேன். 2 தோசை, அந்த பாசிப்பருப்பு தோசை, வெள்ளரிக்காய் வந்து ஒரு பெரிய வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இப்போ நம்ம பண்ணோம்ல மண்டி மிக்ஸ்டா, அதையும் வச்சு சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து லஞ்சையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் முன்னாடியே ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு ஒரு 4-5 மணி இருக்கும், 4 மணி இருக்கும். அந்த டயத்தில் ஜவ்வரிசி வந்து எடுத்துருக்கிறேன். அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து எப்படின்னா தண்ணி வந்து லைட்டாக அந்த மேலே படுற மாதிரி இருக்கணும், இவ்வளோதான் இருக்கணும். என்ன பண்ணுறோன்னா நவராத்திரி விரதத்துக்கு ஹஸ்பண்ட்க்கு நைட் டின்னர் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து ஊற வச்சுட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்கும் டியூஷன் டைம் ஆயிடுச்சு. தருணும் நான் போயே அவன்னு சொல்லிட்டு அவரும் வந்து இன்னைக்கு வந்து போயிட்டாரு. ஈவினிங் ஸ்நாக்ஸா ஒரு பெரிய ஆப்பிள் வந்து நான் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சூப்பராக வந்து ஊறி இருக்கு பாருங்களேன், செம்மையா. அவ்வளோதான், இதை வந்து கிச்சடி பண்ண போகிறோங்க. அதுவும் விரதத்துக்கு எப்படி நவராத்திரிக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ஒரு கடாயில் வந்து நெய் வந்து சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து இஞ்சி துருவி சேர்த்துருக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பூண்டுலாம் சேர்க்கவே மாட்டாங்கங்க இந்த விரதத்தில். அப்புறம் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கி வச்சிருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கல. அவ்வளோதான், இது வந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட ஊற வச்ச அந்த ஜவ்வரிசி சூப்பராக ரெடியாக இருக்குல்ல, அதையும் போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே வந்து கடைசியாக மிளகுத்தூள் மட்டும் போடணும், வேற எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டாங்க, மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இந்த கருப்பு உப்பு இருக்குல்ல, அந்த உப்பு தான் போடணும். நார்மல் உப்பு விரதத்துக்கு சேர்க்க மாட்டாங்க. ஸோ இது சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பொழுன்னு சூப்பராக வருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டா சூப்பராக நம்மளோட சாபுதானா கிச்சடி, அதாவது ஜவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்மையா இருக்கும் டேஸ்ட். ஸோ இதுதான் நவராத்திரி விரதத்துக்கு பண்றதுங்க. பொழுன்னு சூப்பராக ரெடியா இருக்கா. ஹஸ்பண்ட்க்கு அதை வச்சு ஒரு ஆரஞ்சு வச்சு தண்ணி கிளாஸ்ல வச்சு கொடுத்து விட்டுட்டேன். மாடியில போய் சாமி கிட்ட வச்சு படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னோட டின்னருக்கு வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியே தோணுச்சுங்க. கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் உப்பு கடலை, கொஞ்சம் மக்கானா, ஒரு ஆரஞ்சு, ஒரு கேரட்னு வச்சு டின்னர் இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டேங்க. ஸோ இதுலயும் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் பேலன்ஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சம்டைம். அதுக்கப்புறம் கையோட வெண்டைக்காய் மண்டி சாதம் எல்லாமே இருந்தது, அதை வச்சு அம்மாச்சிக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. கையோட பாத்திரத்தெல்லாம் அப்புறம் வந்து கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 நீங்க டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க, அப்புறம் பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டேமன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.